ரொம்ப ஃபீல் பண்றேன். நாங்க போன ஒரே ஒரு டூர் நல்லா இருக்கும். அதே இருக்கும். ரொம்ப பெருமையா இருக்கு. மக்களே, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் தெரியுதா? ஓஜி இஸ் கம் பேக். இன்னைக்கு கிராஜுவேஷன் டே மக்களே. நம்ம கிராஜுவேஷன் உள்ள எப்படி நடக்குது, என்ன வாங்கிடுவோங்கிறத பாருங்க. அப்படியே மேல எல்லாருக்கும் காலேஜ் டேஸி பார்க்கும்போது உண்மையிலேயே ஃபீலிங்காக தான் இருக்கும். ஏன்னா பழைய துன்பங்கள், பழைய இன்பங்கள், பல கஷ்டங்கள், பல வெற்றிகள், எல்லாத்தையும் சொல்லணும்னா பல மெமரிஸ் உண்மையிலே மிஸ் பண்ணுறாங்க. மக்களே, வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான நாள்னா அது கிராஜுவேஷன் டே தான். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ரொம்ப ஃபீல் பண்றேன் இவனை பார்க்காம. ஏன்னா அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பட்டம் வேண்டியவர் இப்பதான் வாங்கிக்கிறாரு எங்க கூட. எடுத்துட்டாங்க. ஆமா, இவன் வந்து போன பேஜில் விளையாடு உன்னோட இதை காமிக்கணும். ஆனா பட்டத்தை என்கிட்ட பறக்க விட முடியும்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட கயிறு இல்ல. சரி மக்களே, இதுக்கடுத்து என்னென்ன பண்றாங்கிறத நான் உங்களுக்கு கண்டினியூஸா வீடியோ. நம்ம காலேஜ்ல இருந்து படிச்ச ஒருத்தன் கோல்டு மெடலிஸ்ட் ஆயிருக்கான். அவனை கொஞ்சம் வாழ்த்து, கமெண்ட்ல கொஞ்சம் வாழ்த்து சொல்லுங்க. அவன் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது நீங்க பாருங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறா? ரொம்ப பெருமையா இருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க நல்லா படிக்கிறதுக்கு. ரொம்ப எஃபோர்ட் எடுத்து படிச்சேன். கோல்டு மெடல் வாங்குவேன்னு நான் எதிர்பார்க்கறேன். பட் வாங்கியிருக்கேன். பெருமையா தான் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓகே மக்களே, கோல்டு மெடலிஸ்டுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலா அந்த பட்டத்தை வாங்கும்போது தான் அந்த 3 வருடத்தோட உழைப்பு தெரியுது. என்ன அவார்டு வாங்கின ஃபங்க்ஷன் வீடியோ இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷனால் அதை எடுக்க முடியல. கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து ஆக்சுவலாக காலேஜில் நிறைய மெமரிஸ் இருக்குது. நாங்கள் போன ஒரே ஒரு டூர் வந்து செங்கோட்டை தான். அதில் கூட வந்தவங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத நீங்களே கேளுங்க. பல்ல கட்டதை நான் இதை அப்படியே போடுவேன். இவதான் ஆக்சுவலா எங்களுக்கு வந்து அங்க சாப்பாடுலாம் ரெடி பண்ணோம். நாங்க வந்ததை நினைச்சு என்ன ஃபீல் பண்ற அதை மட்டும் சொல்லு. நல்ல ஃபீலிங் தான். நல்ல ஃபீலிங். ஆமா, ஹாப்பியா இருக்கு. அப்புறம் இன்னொரு ட்ரிப் போட்டா நல்லா இருக்கும். அதே இடத்துக்கு ட்ரிப் போட சொல்லுவாங்க, ஆனா அவங்க வரமாட்டாங்க. கண்டிப்பா பொண்ணில வரும். இவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துல மேரேஜ் நடக்க போகுது. அது மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். பேங்க் ஆபீசரா? சரி, கன்கிராச்சுலேஷன். ஓகே மக்களே, ஃபைனலாக ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஒரு வழியாக கிராஜுவேஷன் டே முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இதே காலேஜில் அவ்வளோ மெமரிஸு சொல்லவே முடியாது. இப்போது நினச்சா மிஸ் பண்ணுறோன்ட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் அவ்வளோதான், நம்ம லைஃப்பில் கடைசி ஒரு மெமரிஸ் மூமெண்ட்ஸ் நான் அது இந்த வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்மளுடைய ஆதரவு தேவை. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் vlog-ஆ போடலாம். ஆக்சுவலாக நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் எந்த மாதிரி இடத்த பிளேஸை விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.